சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மாநில தலைவர் நமச்சிவாயம் வெளியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி அறிக்கையை பெற்றுக் கொண்டார். கல்வி, விவசாயம், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. புதுச்சேரி மாநில மாணவர்கள் வெளிநாடுகளில் மேற்படிப்பை தொடர சிறப்பு மையம் அமைக்கப்படும். தனியார் பள்ளிகளில் உள்ளது போல் அரசு பள்ளிகளிலும் 2ஆம் மொழியாக ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு கொண்டுவரப்படும். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும். விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் புதுவை மாநில மக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை தான் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுவை மாநில மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி, வேலைவாய்ப்பு வசதி, சுகாதாரம், தரமான கல்வி, அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு, மீனவ சமுதாய மக்களுக்கு சுனாமி வீடுகள் கட்டி கொடுக்கிற திட்டம், அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லோருக்குமே இலவச கல்வி திட்டம், இப்படி பட்டியல் அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லியிருக்கோம். எல்லா அம்சங்களையும் சொல்லியிருக்கோம்.